பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, கீ ஆஃப் ஹெவன் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்றைய இறை வார்த்தைகள் வாசிக்க கேட்கலாம் வாங்க. செப்டம்பர் மாதம் தேதி 25, 2024, பொது காலம் 25ஆம் வாரம் புதன்கிழமை. முதல் வாசகம். எனக்கு செல்வம் வேண்டாம், வறுமையும் வேண்டாம், எனக்கு தேவையான உணவை மட்டும் தந்தருளும். நீதிமொழிகள் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 30, இறை வார்த்தைகள் 5-9 வரை. கடவுளின் ஒவ்வொரு வாக்கும் பரிசோதிக்கப்பட்டு நம்பத்தக்கதாய் விளங்குகிறது. தம்மை அடைக்கலமாக கொண்டவர்களுக்கு அவர் கேடயமாய் இருக்கிறார். அவருடைய வார்த்தைகளோடு ஒன்றையும் கூட்டாதே, கூட்டினால் நீ பொய்யனாவான். அவர் உன்னை கடிந்து கொள்வார். வரம் 2 உம்மிடம் கேட்கிறேன், மறுக்காதீர். நான் சாவதற்குள் அவற்றை எனக்கு அளித்தருளும். வஞ்சனையும் பொய்யும் என்னை விட்டு அகலச் செய்யும். எனக்கு செல்வம் வேண்டாம், வறுமையும் வேண்டாம், எனக்கு தேவையான உணவை மட்டும் தந்தருளும். எனக்கு எல்லாம் இருந்தால் நான் உம்மை எனக்கு தெரியாது என்று மறுதலித்து ஆண்டவரை கண்டது யார் என்று கேட்க நேரிடும். நான் வறுமையுற்றால் திருடனாகி என் கடவுளின் திருப்பெயருக்கு இழிவு வருவிக்க நேரிடும். இது ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவா, உமக்கு நன்றி. பதிலுரை பாடல். திருப்பாடல் அதிகாரம் 119, இறை வார்த்தைகள் 29, 72, 89, 101, 104, 163. பல்லவி. என் காலடிக்கு உம் வாக்கே விளக்கு, என் காலடிக்கு உம் வாக்கே விளக்கு. பொய் வழியை என்னை விட்டு விலக்கியருளும். உமது திருச்சட்டத்தை எனக்கு கற்றுத்தாரும். நீர் திருவாய் மலர்ந்த சட்டம் ஆயிரக்கணக்கான பொன் வெள்ளி காசுகளை விட எனக்கு மேலானது. பல்லவி. என் காலடிக்கு உம் வாக்கே விளக்கு, என் காலடிக்கு உம் வாக்கே விளக்கு. ஆண்டவரே, என்றென்றைக்கும் உள்ளது உமது வாக்கு. விண்ணுலகை போல் அது நிலைத்துள்ளது. உம் வாக்கை கடைபிடிக்குமாறு தீய வழி எதிலும் நான் கால் வைக்காது பார்த்து கொள்கிறேன். பல்லவி. என் காலடிக்கு உம் வாக்கே விளக்கு, என் காலடிக்கு உம் வாக்கே விளக்கு. உம் நியமங்களால் நான் நுண்ணறிவு பெறுகின்றேன். ஆகவே தான் பொய் வழிகள் அனைத்தையும் நான் வெறுக்கின்றேன். பொய்யை வெறுத்து ஒதுக்குகின்றேன். உமது திருச்சட்டத்தின் மீது பற்று கொண்டுள்ளேன். பல்லவி. என் காலடிக்கு உம் வாக்கே விளக்கு, என் காலடிக்கு உம் வாக்கே விளக்கு. நற்செய்திக்கு முன் வாழ்த்தொலி. மார்க்கு அதிகாரம் 1, இறை வார்த்தை 15. அல்லேலூயா, 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 அல்லேலூயா.
காலம் நிறைவேறிவிட்டது, இறையாட்சி நெருங்கி வந்து விட்டது. மனமாறி நற்செய்தியை நம்புங்கள். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. நற்செய்தி வாசகம். இறையாட்சி பற்றி பறைசாற்றவும் உடல் நலம் குன்றியோரின் பிணி தீர்க்கவும் அவர்களை அனுப்பினார். லூக்காய் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 9, இறை வார்த்தைகள் 1-6 வரை. அக்காலத்தில் இயேசு 12 ஒன்றாக வரவழைத்து பேய்களை எல்லாம் அடக்கவும் பிணிகளை போக்கவும் வல்லமையும் அதிகாரமும் அவர்களுக்கு கொடுத்தார். இறையாட்சி பற்றி பறைசாற்றவும் உடல் நலம் குன்றியோரின் பிணி தீர்க்கவும் அவர்களை அனுப்பினார். அப்போது அவர்களை நோக்கி, பயணத்திற்கு கைத்தடி, பை, உணவு போன்ற எதையும் எடுத்து கொண்டு போக வேண்டாம். ஓர் அங்கி போதும். நீங்கள் எந்த வீட்டுக்குள் சென்றாலும் அங்கேயே தங்கியிருங்கள். அங்கிருந்தே புறப்படுங்கள். உங்களை ஏற்றுக்கொள்ளாதவர்களுடைய நகரை விட்டு புறப்படும் போது உங்கள் கால்களில் படிந்துள்ள தூசியை உதறிவிடுங்கள். இதுவே அவர்களுக்கு எதிரான சான்றாகும் என்றார். அவர்கள் ஊர் ஊராக சென்று எங்கும் நற்செய்தியை அறிவித்து நோயாளிகளை குணமாக்கினார்கள். இது கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைய இறை வார்த்தைகளை வாசிக்க கேட்டீர்கள். இன்றைய இறை வார்த்தைகள் நமக்கு அறிவுறுத்துவது என்னவென்றால், நாம் வெகு பணக்காரர்களாக இருந்தாலும் அது நமக்கு கஷ்டத்தை வருவிக்கும். வறுமையில் அடிபட்டிருந்தாலும் அது நமக்கு கஷ்டத்தை வருவிக்கும். ஆதலால் நீதிமொழிகளில் சொல்லப்பட்டிருக்கிறது, மிகவும் செல்வமும் எனக்கு தேவையில்லை ஆண்டவரே, வறுமையும் தேவையில்லை. அன்றன்றுள்ள அப்பம், அன்றன்று நமக்கு எது தேவையோ ஆகாரம், உணவு, உடை, அதை எனக்கு அன்றன்று தந்தருளுங்கள் என சொல்லப்பட்டிருக்கிறது. பிரியமானவர்களே, கடன் இல்லாத ஒரு அருமையான எளிமையான வாழ்க்கை, இதுதான் தேவை என சொல்லப்பட்டிருக்கிறது. இதற்காக நாம் என்ன செய்ய வேண்டும்? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்ன சொல்றாங்க? 12 அப்போஸ்தலர்களையும் கூப்பிட்டு நற்செய்தியை அறிவிக்க போங்க. ஆனா நீங்க போகும்போ உங்களுக்கு வழி பயணத்துக்கு தேவையான கைத்தடி, பணம், உணவு எதுவும் கொண்டு போகாதீங்க. நீங்க நற்செய்தியை மட்டும் அறிவிக்க போங்க, எதுவுமே கொண்டு போக வேண்டாம். பிரியமானவர்களே, கவனிக்க வேண்டிய விஷயம், ஆண்டவர் எதை மட்டும் கொண்டு போக சொன்னார்? ஒரு அங்கியை. ஒரு அங்கி என்றால் என்ன? நாம் உடனே நமக்கு ஞாபகத்துக்கு வர்றது ஒரே ஒரு உடுதுணி, கூட கையில் ஒரு துணி இல்லை. விசுவாசம் என்கிற அங்கி, ஆண்டவருடைய அப்போஸ்தலர் என்கிற அங்கி, அதாவது ஊழியக்காரர், தீர்க்கதரிசி என்கிற அங்கி. ஆண்டவருடைய வார்த்தையை எடுத்து சொல்ல வந்துள்ளோம், நற்செய்தியை பறைசாற்ற வந்துள்ளோம் என்ற ஒரு அங்கி. இந்த ஒரு அங்கியை தான் ஆண்டவர் அவ்வாறு சொன்னாங்க. நம்ம நினைக்கிற மாதிரி நமக்கு மாற்று வஸ்திரத்தை ஆண்டவர் சொல்லவில்லை. இந்த என்னுடைய பெயரை சொல்லக்கூடிய அந்த அப்போஸ்தலர் என்ற அங்கியை எடுத்துக்கொண்டு போங்கள். உங்களை எந்த ஊர்ல யாரு வரவேற்கிறாங்களோ அந்த ஊர்ல, அந்த வீட்டில் தங்கிருங்க. அந்த வீட்டுக்கு ஆசீர்வாதம். ஆனா அந்த ஊர்ல உங்களை சேர்க்கலையா, நீங்க அந்த ஊர்ல இருந்து கிளம்பும்போ எதுவுமே சொல்ல வேண்டாம். உங்க காலில் ஒட்டி இருக்கிற தூசை மட்டும் தட்டி விட்டுட்டு போங்கன்னு சொன்னாங்க. அப்போ அந்த அப்போஸ்தலர்கள் செருப்பு கூட அணியவில்லை. நீங்க போயிட்டே இருங்க, அவங்களுக்கு அது பதில் சொல்லும். இப்படிதான் அந்த காலம் ஊழியம் இருந்தது, உண்மையான ஊழியம் இருந்தது. ஆண்டவருடைய பெயரை
உண்மையாக சொல்லக்கூடிய ஊழியம் இருந்தது. பிரியமானவர்களே, இதுலேயும் ஒன்று நம்ம தெரிஞ்சு கொள்ள வேண்டியது என்ன தெரியுமா? யூதாஸ் காரியோத் 12 பேரில் ஒரு அப்போஸ்தலன். பணத்திற்கு பேராசைப்பட்டு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை காட்டி கொடுத்து சோரம் போய் கடைசியில் நாண்டு தூங்கி இறந்து போனார். ஆண்டவரை காட்டி கொடுத்த பிறகுதான் அவங்களுக்கு சுய புத்தி வருது. பாருங்க, நாம் அடுத்தவர்களை அந்த ஊழியம் சரியில்லையே, இந்த ஊழியம் சரியில்லையே என சொல்ல வேண்டாம். நமக்கு என்ன தெரியும்? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பற்றி சொல்ல நம்மளால் என்ன முடியும்? பிறருக்கு உபத்திரவம் பண்ணாமல், நம்பிக்கை துரோகம் பண்ணாமல், பிறரை வஞ்சிக்காமல் வாழ நமக்கு எப்படி தெரியும்? ஆண்டவர் கற்றுக் கொடுத்திருக்கிறார். அதன் வழி நடப்போம். அப்படி நாம் வாழ்ந்தாலே போதும். அதுவே ஆண்டவருடைய வார்த்தையை எடுத்து சொன்னதாக பிறர் உணரப்படுவார்கள். கிறிஸ்தவர்களாக வாழ்ந்து எந்த பிரயோஜனமும் இல்லை. கிறிஸ்துவுக்குள் வாழ வேண்டும். கிறிஸ்துவுக்குள் வாழும்போது நாமும் ஆண்டவருடைய வார்த்தையை பறை சாற்றுகிறவர்களாக மாறுவோம். இந்த வார்த்தைகளின் வாயிலாக ஆண்டவர் நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து காத்திரட்சித்து வழி நடத்துவாராக. ஆமேன். என்றும் அன்புடன் லைலா ஜேசுபாலன்.